வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பொது பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல். வருமான வரி விலக்கு உள்ளிட்ட சலுகைகள் அறிவிக்க வாய்ப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் அகமது எம்பி மறைவு. பிரதமர் மோடி, சோனியா உள்ளிட்டோர் அஞ்சலி. ஜல்லிக்கட்டு கலவரம் தொடர்பாக தனி விசாரணை ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் ஆணையத்தின் தலைவராக நியமனம். தமிழக பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெறுகிறது. முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலுரை. நாடாளுமன்றத்தில் 92 கால நடைமுறையை மாற்றி பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்கிறார். பாரதிய ஜனதா அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சீர்திருத்த செயல் திட்டங்கள் மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் இணைந்து இன்று தாக்கல் செய்யப்படுகின்றன. புதிய பட்ஜெட்டில் ரயில்வே நிர்வாகத்தின் நிதி நிலைமை, புதிய திட்டங்கள், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு, மின்னணு பணப்பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள், வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையிலான அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அனுமதி அளித்ததை அடுத்து இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னதாக இன்று காலை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாடாளுமன்றத்திற்கு வந்தார். பொது பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக இணை அமைச்சர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்த அருண்ஜேட்லி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பற்றி எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு பட்ஜெட் குறிப்புகள் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டன. நாடாளுமன்ற கட்டிட வாயில் அருகே அவை வைக்கப்பட்டிருந்தன. அப்போது நாடாளுமன்ற பாதுகாப்பு படையினர் மோப்பநாய் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேரிட்ட வன்முறை பற்றி விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினா உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய போது மெரினா, கோவை ஆகிய இடங்களில் வன்முறை ஏற்பட்டது. போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. மேலும் காவல்துறையினரின் அத்துமீறல் குறித்து விசாரணை நடத்த விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. முதல்வர் பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று பேரவையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணையம் சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் காவல்துறையினரின் அத்துமீறல், வன்முறைக்கான காரணம், பாதிக்கப்பட்டோர் தரப்பிலான கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறியும் 3 மாதத்திற்குள் விசாரணை அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற இருப்பதால் முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலுரை அளிக்கிறார். 15வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உரையுடன் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. அன்று மாலை நடைபெற்ற பேரவை சிறப்பு கூட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களுக்கு 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர் நியமனம், மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தற்போதைய நிலையை தொடர்வது உள்ளிட்ட முக்கிய சட்ட முன்வரைவுகள் தாக்கல் செய்யப்பட்டன. கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று கேள்வி நேரம் முடிவடைந்ததும் முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலளிக்கிறார். இதனைத் தொடர்ந்து முக்கிய சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்படுகின்றன.
தமிழக பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் பற்றி நமது செய்தியாளர் சயீது தரும் நேரடியான தகவல்களை பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய தினம் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆற்றிய உரை மீதான விவாதம் 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றார்கள். இதற்கான பதிலுரையை தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்ற இருக்கிறார். அதற்கு முன்னதாக இன்று காலையில் 10 மணிக்கு பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் இ. அகமதுவின் மறைவிற்கு 2 நிமிடம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேரவையில் கேள்வி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலையில் பேரவைக்கு வந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீமும் அன்சாரி வெளிநாட்டு குளிர்பான வகைகளை இன்று முதல் அருந்துவதில்லை என்ற ஒரு பதாகையுடன் பேரவைக்கு வந்திருந்தார். சமீபத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய அந்த போராட்டத்திலும் கூட அந்நிய குளிர்பானங்களான பெப்சிகோக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதற்கு மக்கள் ஆதரவும் கிடைத்தது. தமிழ்நாட்டுடைய இருபெரும் வணிகர் சங்கங்கள் பிப்ரவரி 1 முதல் கோக் பெப்சிக்கு எதிரான ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க நாங்களும் அந்த விழிப்புணர்வு பணியில தொடர்ந்து நாங்கள் பங்கெடுப்போம். இந்த பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை 12 சட்ட திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தனி அலுவலர்கள் நியமனம், அதேபோல மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதற்கான புதிய சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. நாடாளுமன்ற கூட்டத்தில் மயங்கி விழுந்து மாரடைப்பால் மரணமடைந்த எம்பி அகமதின் மறைவுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நேற்று உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான இ. அகமது திடீரென தனது இருக்கையில் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார். தில்லியில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் மத்திய அமைச்சரும் கேரளத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினருமான அகமதுவின் மறைவுக்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். கடின உழைப்பில் மூலம் நாட்டிற்கு சேவை ஆற்றிய மூத்த தலைவர் அகமது என்றும் மேற்காசிய நாடுகள் உடனான இந்தியாவின் உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் அகமது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அனுபவம் மிக்க மூத்த உறுப்பினரை நாடாளுமன்றம் இழந்துவிட்டது என்றும் அவருடைய மறைவு வருத்தத்தை அளிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் அகமதுவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் கேரள மாநிலம் மல்லபுரம் எம்பியுமான அகமது மறைவால் நாடாளுமன்றத்தில் இன்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. எனினும் திட்டமிட்டபடி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் சந்தோஷ்குமார் கங்வார் தெரிவித்தார். மக்களவை இன்று காலை கூடியதும் அகமது எம்பிக்கு மறைவுக்கு இரங்கல் குறிப்பை மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார். இதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். Our focus will be on energizing our youth to reap the benefits of growth and employment. Madam Speaker, I am presenting this budget when the world economy faces considerable uncertainty in the aftermath of the major economic and political developments during the last 1 year. Nevertheless, the International Monetary Fund estimates that the world GDP will grow by 3.1% in 2016 and 3.4% in 2017. The advanced economies are expected to increase their growth from 1.6% to 1.9% and emerging economies from 4.1% to 4.5%. As per the current indications, macroeconomic policy is expected to be more expansionary in certain large economies. Growth in a number of emerging economies is expected to recover in 2017 after relatively poor performance in 2016. There are positive signs
and point to an optimistic outlook in the next year. There are, however, three major challenges for emerging economies. First, the current monetary policy stance of the United States Federal Reserve to increase the policy rates more than once in 2017 may lead to lower capital inflows and higher outflows from emerging economies. Second, the uncertainty around the commodity prices, especially that of crude oil, has implication on the fiscal situation in emerging economies. It is, however, expected to increase, if any, in the oil prices would get tempered by quick response from the producers of shale gas and oil. This would have a sobering impact on the prices of crude and petroleum. Third, in several parts of the world, there are signs of increasing retreat from globalization of goods, services, and people as pressures for protectionism are building up. These developments have the potential to affect the exports from a number of emerging economies, including India. Amidst all these developments, India stands out as a bright spot in the world economic landscape. India's macroeconomic stability continues to be the foundation of our economic success. CPI inflation declined from 6% in July 2016 to 3.4% in December 2016 and is expected to remain within the RBI's mandated range of 2 to 6%. Favorable price developments reflect prudent macroeconomic management, resulting in higher agricultural production, especially in pulses. India's current account deficit declined from about 1% of the GDP last year to 0.3% of the GDP in the first half of 2016-17. Foreign direct investment increased from 1,07,000 crores in the first half of last year to 1,45,000 crores in the first half of 2016-17. This marks an increase of 36% despite 5% reduction in global FDI inflows. Foreign exchange reserves have reached $361 billion as on 20th January 2017, which represents a comfortable cover of about 12 months of imports. The government has also continued with the steady path of fiscal consolidation without compromising on public investment requirements of the economy. Externally, the economy successfully weathered a number of shocks: the redemption of the FCNR deposits, volatility from the US elections, and the Fed rate hike. According to the IMF, India is expected to be one of the fastest growing major economies in 2017. A number of global reports and assessments over the last 2 years have shown that India has considerably improved its policies, practice, and economic profile. These are reflected in the Doing Business Report of the World Bank, World Investment Report 2016 of the UNCTAD, Global Competitiveness Report of 2015-16 and 16-17 of the World Economic Forum, and several other reports. India has become the 6th largest manufacturing country in the world, up from the 9th position previously. We are seen as an engine of global growth. In the last 1 year, our country has witnessed historic and impactful economic reform and policy making. In fact, India was one of the very few economies undertaking transformational reforms. There are two tectonic policy initiatives, namely the passage of the Constitutional Amendment Bill for the GST and the progress for its implementation, and the demonetization of the high denomination banknotes. The advantages of the GST for our economy in terms of spurring growth, competitiveness, indirect tax simplification, greater transparency have already been extensively discussed in both houses of Parliament. I thank all members of both houses for having passed the Constitution Amendment unanimously. I also thank the state governments for resolving all the relevant issues in the GST Council. Demonetization of high denominational banknotes was a continuation of a series of measures taken by our government during the last 2 years. It is a bold and decisive measure. Yes. For several decades, tax evasion for many had become a way of life.
This compromises the larger public interest and creates an unjust enrichment in favor of the tax evader to the detriment of the poor and the deprived. This has bred a parallel economy which is unacceptable in an inclusive society. Demonetization seeks to create a new normal wherein the GDP would be bigger, cleaner, and real. The exercise is a part of our government's resolve to eliminate corruption and black money, counterfeit currency, and terror funding. Like all reforms, this measure is obviously disruptive as it seeks to change the retrograde status quo. Drop in economic activity, if any, on account of currency squeeze during the remonetization period is expected to have only a transient impact on the economy. I am reminded here of what the father of the nation, Mahatma Gandhi, had said, "A right cause never fails." Demonetization has a strong potential to generate long-term benefits in terms of reduced corruption, greater digitization of our economy, increased flow of financial savings, and greater formalization of the economy, all of which would be eventually lead to higher GDP growth and tax revenues. Demonetization helps to transfer resources from the tax evaders to the government, which can use these resources for the welfare of the poor and the deprived. There is early evidence of an increased capacity of banks to lend at reduced interest rates and a huge shift towards digitization amongst all sections of society. We firmly believe that the demonetization and the GST, which were built on the third transformational achievement of our government, namely the JAM vision, will have an epoch-making impact on the economy and the lives of our people. Madam, we are at an important point in the path of our growth and development. इस मोड़ पर घबरा के ना थम जाइए आप, जो बात नहीं है उसे अपनाइए आप, डरते हैं नई राह पे क्यों चलने से, हम आगे आगे चलते हैं आइए आप. The pace of remonetization has picked up and will soon reach comfortable levels. The effects of demonetization are not expected to spill over to the next year. Thus, IMF, even while revising India's GDP forecast from 2016 downwards, has projected a GDP of 7.2 and 7.7% in 2017 and 18 respectively. The World Bank, however, is more optimistic and has projected a GDP of 7% in 2016-17, 7.6% in 17-18, and 7.8% in 18-19. This pickup in our economy is premised upon the policy and determination to continue with economic reforms, increase in public investment in infrastructure and development projects, and export growth in the context of an expected rebound in the world economy. The surplus liquidity in the banking system created by demonetization will lower the borrowing costs and increase the access to credit. This will boost economic activity with multiplier effects. The announcements made by the Honorable Prime Minister on the 31st of December 2016 addresses many of the key concerns of our economy at this juncture, such as housing for the poor, relief to the farmers, credit support to the MSMEs, encouragement to the digital transactions, assistance to pregnant women and senior citizens, and priority to Dalits, tribals, backwards, and women under the Mudra Yojana. My overall approach while preparing this budget has been to spend more in rural areas, infrastructure, and poverty alleviation, and yet maintain the best. நடப்பு கணக்கிலிருந்து பணம் எடுக்க கட்டுப்பாடு நீக்கம். சேமிப்பு கணக்குக்கும் கட்டுப்பாடு நீக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் கட்டுப்பாடு இன்று முதல் நீக்கப்பட்டதால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே நடப்பு கணக்கு மற்றும் ரொக்க கடன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் உச்சவரம்பு இன்று முதல் நீக்கப்பட்டது. இதனால் வணிக நடவடிக்கைகள் சீராகும் என்று வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனினும் இன்னும் சில வங்கிகளில் ஏடிஎம்களில் இந்த வசதி நடைமுறைக்கு வரவில்லை. மேலும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பணம் எடுக்கும் கட்டுப்பாடு விரைவில் நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஸ்னஸ்காரங்க வந்து ரொம்ப இதே ஆயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50,000 தான் எடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு, அதே மாதிரி சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோனா எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து இப்போது பண்ணுறதுக்கு எவ்வளோனா எடுக்கலாம்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பார்க்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இப்போ இங்கே 10,000 எடுக்கலாம்னாங்க, அப்புறம் இப்போ எவ்வளோ ஒன்றா எடுக்கலாம் அப்படின்றாங்க. பரவாயில்ல, பெட்டர். அதனால் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். 2000 ரூபாய் நோட்டு தான் வந்திருந்து, அதுக்கு முன்னாடி அது கூட வரல. பாதி எல்லா ஏடிஎம் க்ளோஸாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஃப்யூச்சரில் ஆகிடும்னு எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையேயான இரட்டை ரயில் பாதை பணிகள் வரும் மார்ச் மாதம் இறுதியில் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து அரியலூர் வரையிலான ரயில் பாதை பாதுகாப்பு, பயணிகளுக்கான பாதுகாப்பு வசதிகள் குறித்து தெற்கு ரயில்வே மண்டல பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் அளித்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வசிஷ்ட ஜோரி, விழுப்புரம் திண்டுக்கல் வரையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் மார்ச் மாதத்தில் முடிவடையும் என தெரிவித்தார். சில ரயில்வே நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்வதற்காக பயணிகள் வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். Kanyakumari Express should be stopped at Arilur for immediate ride basis for 6 months. Providing more stoppages, we have to have number of sale of tickets beyond 500 kilometer distance. How many of them are there? It is not within railway. It has to be decided by railway board whether stoppage can be given or not. We will try to see what best we can do. மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரத்தால் 500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட செங்கரும்பு விற்பனையாகவில்லை என தேனி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். சின்னமனூர், பாளையம், போடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் 500க்கும் மேற்பட்ட பரப்பளவில் செங்கரும்பு சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அறுவடைக்கு தயாரான போதும் மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரத்தால் வியாபாரிகள் வருகை குறைந்தது. மேலும் தேனி மாவட்ட வியாபாரிகளும் கரும்புகளை விலைக்கு வாங்க முன்வரவில்லை என கூறிய விவசாயிகள் பொங்கல் விழா காலத்தில் மட்டும் குறைந்த விலையில் கரும்பு விற்பனையானதாக தெரிவித்தனர். இன்னும் 100 ஏக்கரில் உள்ள கரும்பு அறுவடை செய்யப்படவில்லை என தெரிவித்த விவசாயிகள் இதனால் பல லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை ஈடுகட்ட அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். வியாபாரிகள் வராத காரணத்தினாலையும் பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினாலையும் நாங்கள் சம்சாரியை ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிப்போனோம். இந்த இருக்கிற கரும்புல என்ன பண்ணுறதுன்னு என்னமோ உண்மையை புரியலை. இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்டு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுச்சுனாக்கா அடுத்த வருஷம் வெள்ளாமை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 70 ஏக்கர் வரைக்கும் கரும்பு நாங்கள் செங்கரும்பு போட்டிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி இதே அதில் விற்றுருக்கு. என்ன செய்யறதுன்னு எங்களால் இப்போ திட்டுமுட்டு அடிச்சு கிடக்கும். எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு எதுக்காச்சும் ஒரு லோனுக்குன்னு கொடுத்துச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. புதுச்சேரியிலிருந்து சென்னையை நோக்கி வந்த தனியார் ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பலியாகினர், 4 பேர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கடப்பாக்கம் அருகே உள்ள கோட்டைக்குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மேல் சிகிச்சைக்காக இன்று அதிகாலை தனியார் ஆம்புலன்ஸில் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டார். கல்பாக்கம் அருகே வடபட்டினத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 2 பேர் பலியாகினர், 5 பேர் படுகாயமுற்றனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட கூவத்தூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் போட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்கும் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
ரொமேனியாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பிரதமர் சோரின் கிரிண்டனோ தலைமையிலான அரசு பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கானோர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய ஐரோப்பிய நாடான ரொமேனியாவில் பிரதமர் செரின் கிரிண்டனோ தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் மின் உற்பத்தி உள்பட பல்வேறு தொழில்களுக்கான ஒப்பந்தம் வழங்கியதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் புசாரெஸ்டில் திரண்டனர். அங்குள்ள அரசு தலைமையகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பிரதமர் சோரின் கிரிண்டனோ தலைமையிலான அரசு பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டியில் வெற்றி பெற்று போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றுமா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதலாவது 20 ஓவர் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. கான்பூரில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 5 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றது. இதனையடுத்து 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி பெங்களூருவில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு 4 கோடி ரூபாய் மதிப்பில் சின்னசாமி திடல் புனரமைக்கப்பட்ட பிறகு முதலாவது பன்னாட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்திய அணியை பொறுத்தவரை டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரை கைப்பற்றியது போல 20 ஓவர் போட்டித் தொடரையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இந்தியா களமிறங்குகிறது. 20 ஓவர் தொடரையாவது கைப்பற்றி கௌரவத்துடன் திரும்ப வேண்டும் என்ற நிலையில் இங்கிலாந்து அணி இன்றைய போட்டியில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அருண்ஜேட்லி. 10 லட்சம் கோடி விவசாய கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் அகமது எம்பி மறைவு. பிரதமர் மோடி, சோனியா உள்ளிட்டோர் அஞ்சலி. ஜல்லிக்கட்டு கலவரம் தொடர்பாக தனி விசாரணை ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் ஆணையத்தின் தலைவராக நியமனம். தமிழக பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெறுகிறது. முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலுரை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.